ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் காதல் அலை எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்க இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட் 5 போயிடலாம். 5ஓட ஸ்டார்டிங்ல ஹானை தான் காமிக்கிறாங்க. ஹான் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இவனோட ஃப்ரெண்டா இல்ல செக்ரட்டரியா என்னன்ட்டு தெரியல. நம்ம ஹான் இருந்துட்டு யாருக்கோ ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து இன்னொரு மாசத்துக்கு ஜாஸ்தி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதை கேட்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட வச்சுக்கலாம். ஷாக்கிங்கா இருக்கு. அவன் இருந்துட்டு ஹான் கிட்ட, டேய் நீ எப்பயுமே ஒரு நாளைக்கு மேல யாரையும் வச்சிருக்க மாட்டல, இப்ப இவன் மட்டும் என்ன ஒரு மாசத்துக்கு மேல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹான் கிட்ட கேட்க, ஹானுக்கு அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு, டேய் இப்படி மட்டும் என்கிட்ட சொல்லிடாடா, உனக்கு அவன் மேல ஃபீலிங் இருக்குன்ட்டு. நீ தேவையில்லாம எதுலயும் ஹேட் ஆக வேணான்ட்டு நான் நினைக்கிறேன். நீ ஹேட்டும் ஆகாத, இதுக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்கு, இப்ப கூட இதுல இருந்து விலகி வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹான் கிட்ட சொல்ல, ஹான் வந்து அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அது குட்டியா ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அதுல ஹானும் கிம்மும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு ஹான் வந்து கிம்முக்கு பிரெட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. ஆனா நம்ம ஹானோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு, அவனுக்கு வந்து இவன் கூட இருக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. அவன் சாப்பிடுற விதம், அவன் சிரிக்கிற விதம், அவன் இவனை கேர் பண்ணி பாத்துக்கிற விதம் எல்லாமே நம்ம ஹானுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனா இந்த லவ்ன்ட்டு ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அவனுக்கு வந்து பிடிக்கல. அது ஏன்ட்டு தெரியல. ஒருவேளை பாஸ்ட்ல ஏதாவது நடந்திருக்கோ என்னமோ. லவ் மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவனுக்கு கிம்மையும் பிடிச்சிருக்கு. கிம்மை விட்டுட்டு இவனால வெளியவும் வர முடியல. அதே சமயம் அந்த லவ்வை அக்செப்டும் இவனால பண்ணிக்க முடியல. லவ் மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டேவும் அவன் கூட ஜாலியா இருந்துகிட்டு இருக்கான். இப்படி அவன் கூட நடந்த எல்லாத்தையுமேவும் நம்ம ஹான் வந்து கார்ல உட்காந்துட்டு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்ட்டு அவனுக்கு வந்து புரியல போல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்கான். இங்க கிளாஸ்ல நம்ம போன எபிசோட்ல ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு வந்து கிம் கிட்ட கிளாஸ் ரூம்ல நின்று பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருந்துட்டு கிம் கிட்ட, டேய் கிம், இப்பெல்லாம் வர வர உனக்கு என்ன தாண்டா ஆகுது, நான் கால் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, நீ அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு போனதுல இருந்து நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டடா, என்னதாண்டா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு, அது வந்து நான் இங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைய எல்லாருக்குமேவும் நான் வந்து ஆர்ட் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில வந்து ஒரு புக் வச்சிருக்கான். அந்த புக்கை வந்து அப்படியே டேபிள் மேல வைக்கிறான். அந்த புக்ல இருந்து ஒரு போட்டோ வந்து வெளியே வருது. அந்த போட்டோ பாக்குறதுக்கு ஹான்மார்க் தான் இருக்கு. இவன் அந்த புக்கை அப்படியே வெளியே வச்சுட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணும் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் கிம்மும் வீட்டுக்கு வந்துட்டான் போல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தரையில படுத்துக்கிட்டு லேப்டாப்ல ஏதோ ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டேவும். இவன் எந்த அளவுக்கு அந்த வீடியோல மூழ்கி போய் இருக்கானா, ஹான் வந்து பக்கத்துல நிக்கிறான். அதை கூட கவனிக்காம அந்த லேப்டாப்ல அப்படி என்னத்தான் பார்த்துட்டு இருக்கான்ட்டு தெரியல. இதை பார்த்த ஹானும் அவன் பக்கத்திலேயே அப்படியே உட்காந்துக்கிறான் கொஞ்ச நேரம். அதையும் இவன் கவனிக்கவே இல்லை. ஹானுக்கு கடுப்பாயிட்டு டக்குன்ட்டு லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறான். இவன் யாரா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஹானு. ஹானை பார்த்துட்டு, நான் தான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கேன்ல, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா கிம்மு. அதுக்கு ஹானும் இருந்துட்டு கிம்மோட லிப்ஸ்ல விரல வச்சுட்டு, ஷூ அமைதியாரு, எதா இருந்தாலும் நீ வந்து உன்னோட வாயால பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கிம் வந்து ஹான் பக்கத்துல போய், உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் டக்குன்ட்டு இவனை இழுத்தா அவன் பக்கத்துல வச்சுக்கிட்டு, நீ கொஞ்சம் ஓவராவே வாய் பேசுற, இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா, இது வந்து பனிஷ்மெண்ட்டுக்கான நேரம், நான் உன்னோட மாஸ்டர், இது என்னோட ரூல்ஸ், நீ எப்பயுமே எனக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அவங்களோட வேலையை சீரும் சிறப்புமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹான் வந்து கிம் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க, ஒரு 2-3 நிமிஷம் அந்த கிஸ் வந்து அப்படியே டீப்பா போயிட்டே இருக்கு. சடனா இந்த கிம் பையன் ஹான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஐம் சாரி, எனக்கு வந்து கிளாஸ்க்கு டைம் ஆயிருச்சு, நான் இப்ப கிளாஸுக்கு போலாட்டி ப்ரொஃபசர் என்னை திட்டியே கொன்றுவாரு, நான் இப்ப கிளம்புறேன், நைட் உனக்கு கால் பண்றேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போறான். ஹானுக்கா இப்ப இங்க என்ன நடக்குது, நான் பாஸா அவன் பாஸா, நான் அவனுக்கு பணம் கொடுக்கறேனா இல்ல அவன் எனக்கு பணம் கொடுக்கறானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லயே பாத்துட்டு இருக்கான். அதே ஷாக்கோட அவன் சொல்றான், அவன் வந்து சீக்கிரமா திரும்பி ஓடி வருவான், இவனுக்கு இதே பழக்கமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இதோட எபிசோட் 5 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு என்னால வீடியோ பண்ண முடியுமா என்னன்ட்டு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எல்லாத்தையுமே கன்டினியூவா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா, பாய்.